போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது. பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம். பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. போராட்டத்தில் பிறந்து, போராட்டத்தில் வளர்ந்து, போராட்டத்தில் மடிவதுதான் வாழ்க்கை. பூந்தோட்டத்தில் தினந்தினம் புது புது மலர்கள். ஆனால் நிலைக்கிறதா? அது நியதியும் இல்லை. அதுபோலத்தான் வாழ்க்கை எனும் பூந்தோட்டம் இன்பம் துன்பம் வருவதும் போவதும். பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அதேபோல் வாழ்க்கையும் இன்பமும் துன்பமும் கலந்தது. சரியான நேர்மையான வாழ்க்கை பயணப்பாதை முட்கள் நிறைந்த கரடு முரடான பாதைதான். இந்த பாதையில் முட்களாகவும் கரடுமுரடான கற்களாகவும் பிறரின் அவமான பேச்சுகளுக்கும் பழிச்சொற்களுக்கும் நியாயமல்லாத விமர்சனங்களுக்கும் ஆளாகிறோம். அது நிறைந்துதான் இருக்கும். வாழ்க்கையில் போராட்டங்கள் இடைவிடாது தொடரும் போது மனம் தளர்வது இயல்பானதுதான். வாழ்க்கையை வெறுத்துவிடும். உறவுகள் கூட கசக்கும். எதற்காக இவ்வளவு துன்பங்களுடன் வாழ வேண்டும்? மனம் கேள்வி கேட்கிறது. எல்லோரும் நம்மை கைவிட்டது போல தோன்றும். இன்று மனிதன் போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறான். அதைத்தான் விரும்புகிறான். வாழ்க்கையில் தங்கள் கொள்கைகளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் போராட வேண்டியுள்ளது. போராட்டமே இல்லாத வாழ்க்கை இவ்வுலகில் இல்லை. நல்லவர்களுக்கு மட்டும் நல்லவர்களாக இருக்க முடியுமா? துன்பத்தை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் மனத்தெளிவு அவசியம். துன்பங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் துன்பமே வாழ்க்கையாக இருந்தால்? துரதிருஷ்டவசமாக ஒரு சிலருக்கு அவர்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையே போராட்டமாக அமைந்து விடுகிறது. இந்த மாதிரியான கடினமான சமயங்களில் நாம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மனம் சோர்ந்து போகக்கூடாது. எது நடந்தாலும் பரவாயில்லை என்ற மன உறுதியுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், மற்றவர்கள் முன் நம் கௌரவம் குறைந்து விடுமோ, அவமானப்பட்டு விடுவோமோ இந்த சமுதாயத்தில் என்ற பயம். இவற்றை விட்டு ஒழித்தாலே வாழ்க்கை முடிச்சில்லாத நிம்மதியான சிக்கல் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். நல்ல சிந்தனையாலும் நற்செயல்களாலும் நம்முடைய வாழ்க்கை பாதையை நிரப்ப வேண்டும். கப்பல் வடிவமைக்கப்பட்டது கரையில் நிறுத்தி வைத்து பார்ப்பதற்கா? கடலில் புயலும் வீசும் தென்றலும் அடிக்கும். இரண்டையும் கலந்து பிரயாணிப்போம். வாழ்க்கைக்கு வழிகள் 1000. நம் காலில் விஷமுள்ளாய் தைக்கும் மனிதர்களை மறப்போம். அப்படி அவர்களை மறந்தால் மட்டுமே நம் வாழ்க்கை மலர்ச்சி பெறும்.